நான் எந்த தப்பும் செய்யாம தண்டனை அனுபவிக்கிறேன்னு உனக்கே நல்லா தெரியும். இத்தனை வருஷமா நான் இருட்டுல இருந்தேன். அப்படியே நான் வெளியில வரணும்னு நினைச்சாலும் உனக்கு என்ன பிரச்சனை? நீ செஞ்ச கொலை, அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்டென்ஷன் என்ன? பாருடா, கடத்திக்கிட்டு வந்தவன் கிட்டயே என்ன ஒரு தெனாவட்டு திமிரு இருந்தா என்கிட்டயே வாக்குமூலம் கேப்ப? நீ தண்டனைய முழுசா அனுபவிச்சுதான் ஆகணும். நீ வெளியில வரணும் நினைச்சன் வையேன், அது எனக்கு தான் ஆபத்து. நீ மாணிக்கத்தை பத்தியும் காஞ்சனை பத்தின உண்மையை சொன்னன்னு வையேன், நீ உயிரோட பத்திரமா ஜெயிலுக்கு போகலாம். இல்லைன்னா இங்கேயே கடந்து சாம்பல் ஆயிடுவ. இத பாரு, நாளைக்கு வந்து நான் பாக்குறேன். ஒரு நாள் பட்னி கடந்தன் வையன், நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் உன் வாயில இருந்து தானா பதில் வரும். கண்ணா கண்ணா வேண்டாம் கண்ணா, என்ன விட்டு கண்ணா. வாய மூடி. இங்க பாரு, உண்மையை சொல்றதுக்கு மட்டும்தான் நீ வாயை திறக்கணும். இல்லன் வை, இந்த உலகத்தை விட்டு நீ நிரந்தரமா காணாம போயிடுவ. ஜாக்கிரதை, புரியுதா? டேய், பாத்துக்கங்கடா. சரி, பாத்துக்கண்ணே. டேய், இங்க இருக்கிற விஷயம் என் ஆளுங்களுக்கு கூட தெரியக்கூடாது. ஓகேண்ணே. அவகிட்ட அந்த மாணிக்கத்தை பத்தி எப்படியாவது கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சரிங்கண்ணே. சரியா? நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஓகேண்ணே. இதை வச்சுக்கோ. சரி, நான் நாளைக்கு வரேன். என்னை அவங்க கூட கூட்டிட்டு போங்க அம்மா. சுடர், நான் வந்துட வேண்டாம். அப்புறம் நீ எங்கெல்லாம் போகணும்னு சொல்லி ஒரு நோட்ல எழுதிவே. எல்லா இடத்துக்கும் ஜாலியா போலாம், சரியா? நாம இப்ப இந்த விஷயத்தை எப்படி அபி அண்ணன் கிட்ட சொல்றது? சார், என்ன சார், என்னாச்சு சார்? இவ்வளவு காலையிலேயே கால் பண்ணி ஏதோ அவசரமா பேசணும்னு வர சொன்னீங்க. பக்கத்துல தானே வீடு, நீங்க அங்கேயே வந்திருக்கலாமே. ஐயோ, இல்ல சண்முகம், நான் அந்த விஷயத்த சுடர் முன்னாடி சொல்ல முடியாது. என்னாச்சு சார்? அபியை நேற்று ஜெயிலுக்கு கூட்டு போற வழியில அவங்க காணாம போயிட்டாங்க. சார், என்ன சொல்றீங்க சார்? அபிய காணோமா சார்? போலீஸ் அவங்களை கூட்டிட்டு போனப்ப மிஸ் ஆயிருக்காங்க. ஐயோ, இது வெளியில ஸ்ப்ரெட் ஆனா அது டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் ஆகும்னு அவங்களே கான்ஃபிடென்ஷியலா அபியை தேடிட்டு இருக்காங்க.